கோயிலுக்கு வரும்போது வெறுங்கையோட வரவே கூடாது. ஒரு பிடி வில்வமாவது கொண்டு வரணும். வில்வம் இல்லையா, ஏதாவது ஒரு இலை, வன்னி இலையோ ஏதாவது ஒரு இலை, பச்சலை. சுந்தரர் சொல்லுகிறார், இலையால் அன்பால் ஏத்தும் அவர்க்கு நிலையா வாழ்வை நீத்தார்க்கிடமாம். சுவாமிக்கு வெறுங்கையோட வராதப்பா கோயில்ல. ஒரு எலுமிச்சம்பழமாவது கொண்டு வா, ஒரு கல்கண்டாவது கொண்டு வா, ஒரு வாழைப்பழமாவது கொண்டு வா சுவாமிக்கு. இந்த கோயில நம்ம நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிறோம். இந்த சுவாமிக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு 10 ரூபாயாவது சுவாமிக்கு கொடுக்கணும். ராஜராஜ சோழன் கட்டின கோயில் பாத்தீங்கன்னா எல்லா கல்லும் அவன் கட்டினது. ஆனா சுவாமி இருக்கிற கலச கோபுரம் இருக்கிற அந்த 1000 டன் கல் ஒரு கிழவியோடைய கல் அப்படின்னு அவனே சொல்றான் கல்வெட்டுல. அவனுக்கு ஒரு பெரிய ஆணவம் வந்துருச்சு. பாத்தியா, நான் கொடுத்த கல்ல தான் இந்த தூண், நான் கொடுத்த காசுல இந்த தூண் வந்துச்சு, நான் கொடுத்த காசுல தான் இந்த கோயில் அப்படின்னு மமதை இருந்தது. சிவன் பார்த்தார், இந்த ஆணவம்